நம்ம வெஸ்டேஜ் ஆப்பில் எப்படி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வெஸ்டேஜ் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் அண்ட் ஐடி நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை பிவி, நெக்ஸ்ட்டு குரூப் பிவி, அதுக்கப்புறம் மை நெட்வொர்க். மை பிவினா நம்மளோட செல்ஃபில் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ்க்கான பாயிண்ட்ஸுங்கிறது அதில் ஆட் ஆகும். செகண்டு நமக்கு கீழே உள்ள மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதெல்லாம் குரூப் பிவியில் ஆட் ஆகும். மை நெட்வொர்க்குங்கிறது நமக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸோட அந்த கவுண்ட் தான் அந்த மை நெட்வொர்க்கில் வந்து காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஷாப்பிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து இங்கே வந்து காமிக்கும். இல்லை நீங்கள் இதில் போய் செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னா பிராண்ட் வைஸ் செலக்ட் பண்ணலாம், இல்லை சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் போய் அந்த உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் நேம் டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து ஜஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் கீழே பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ராடக்ட் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. பக்கத்துலேயே கூட ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து மை கார்ட்டில் வந்து ஆட் ஆகும். கீழே பாருங்கள் மை கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் அங்கே ஆட் ஆகும். மேலே நமக்கு வந்து பிவி இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அதை நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயே வந்து ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது 2 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கொடுத்து அந்த கூட சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம மை கார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாகவே நம்ம என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அது இங்கே வந்துடும். இல்லை நீங்கள் வந்து வேறு அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நியூ அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ அட்ரஸ் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரெகுலர் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக வந்து ஒரு கேட்ரிங் பிரான்ச்சுங்கிறது இருக்கும். அது போக வேர்ஹவுஸ் பிரான்ச். ஓகேங்களா, ஸோ அதுவுமே இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெகுலர் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு நியர்பை இருக்கக்கூடிய அந்த கேட்ரிங் பிரான்ச் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இந்த வேர்ஹவுஸ் டெலிவரிங்கிறது மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ரிச்சி இருக்கும், இல்லை அப்படின்னா சென்னை சைடு இருக்கிறாங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வீரகனூர் பிரான்ச்கே வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டான கேட்ரிங் பிரான்ச்சு வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது. ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ பிவிக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நமக்கு வந்து காமிச்சிருது. இப்போ நான் வந்து 60 பிவிக்கு வந்து நான் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 53 தான் இருக்குது. நான் இதிலே வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இது ஒரு 2 கொடுத்துக்கிறேன், இது ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். கீழே வந்து சேஞ்ச் ஆகிற நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து ரெட் கலரில் வந்து டிலேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா டிலேட் ஆயிரும். ஓகே, ஸோ அட்ரஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு, கேட்ரிங் பிரான்ச் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செக் அவுட் வந்து கொடுத்துடலாம். அகைன் வந்து அட்ரஸ் வந்து கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து வவுச்சர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வவுச்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் பீரியட்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதை எங்கே சூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே பாருங்கள் ஆட் வவுச்சர் ப்ரொமோஷன் சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்கள் என்டர் கிஃப்ட் வவுச்சர் கோடு. நமக்கு வந்து வவுச்சர் கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்ளை ஆகிக்கிறோம். அதே மாதிரி தான் போனஸ் வவுச்சரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மந்த்துக்கு என்னென்ன ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்து இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சோப்பு பேஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சோப்பு ஒன்று அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒன்று. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ. ஓகே, நான் இப்போ பேஸ்ட்டே வந்து கொடுத்துக்கிறேன், இல்லை சோப்பு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து சோப்பு ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துடலாம். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பண்ணணும் அப்படின்னா எல்லாமே
குயிக்காக வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ கொரியர் சார்ஜஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 65 ரூபீஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு நியூ ஜாயினர்ஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருப்பாங்க. 2500க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா, அதாவது 3000 அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கம்பெனி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே வந்து கன்ஃபார்ம் அண்ட் பே வந்து கொடுத்துடலாம். ஒன்ஸ் அகைன் நம்ம இங்கேயே வந்து டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அண்டு நம்மளோட ஐடி நம்பர் எல்லாமே நமக்கு வந்து இங்கே காமிக்கும். பேங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, அகைன் வந்து நம்ம வந்து டோட்டல் அந்த ஆர்டர் நம்பர் எல்லாமே இங்கே வந்து நமக்கு காமிக்கும். எஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேமெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா கிரெடிட் கார்டு கொடுக்கலாம். டெபிட் கார்டுனா அதாவது ஏடிஎம் கார்டு இருக்குது, அது மூலியமாக கூட நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது வந்து பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, ஏர்டெல் பே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் அதில் இங்கே காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு எதுவுமே இல்லை, நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நெட் பேங்கிங் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்கில் இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு ப்ரொசீட் செக்யூர்லின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகி அமௌண்ட் டெபிட் ஆயிரும், கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் வந்து நம்மளோட இந்த வெஸ்டேஜ் ஆப்புக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, ஸோ உள்ளே வந்த உடனே நம்ம போய் வந்து அதில் வந்து மை ஆர்டர் அப்படிங்கிறதுல போய் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஒரு 60 PV 100 PVக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னாலே ஈஸியாக வந்து ப்ளேஸ் ஆயிரும்.